ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 20 ml ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பல் பூண்டு, கறிவேப்பிலை, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோம். கேரட், பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற தக்காளி நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு இது குக் ஆகணும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நான் 2 கப்பு ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மசிச்சு வந்துடுச்சு. இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ உப்பு நல்லா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இது கட்டிப்பட்டுரும் அப்படியே போட்டால். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கிறோம். ஸோ தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ஸோ சூப்பரான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.